இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். டத்தோ ராமச்சந்திரனின் விண்ணப்பம் டிசம்பர் 9 விசாரணைக்கு வருகிறது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு சொந்தமான 8 லட்சம் வெள்ளி செலவிலான தங்கரதம் விவகாரம் தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் தங்கரத கொள்முதலில் ஊழல் புரிந்துள்ளதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் டத்தோ எம் ராமச்சந்திரனின் தடுப்பு காவல் நாட்களை குறைப்பதற்கு அவரின் வழக்கறிஞர் செய்து கொண்டுள்ள விண்ணப்பம் வரும் டிசம்பர் 9 திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. அதாவது ராமச்சந்திரனை தடுத்து வைப்பதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட 6 நாள் தடுப்பு காவலில் 5வது நாள்தான் பினாங்கு உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளதாக அவரின் வழக்கறிஞர் ரோஷன்ராஜ் தெரிவித்தார். டிசம்பர் 9 காலை 9 மணிக்கு இந்த தடுப்பு காவல் மீதான விசாரணை நடைபெறும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ராமச்சந்திரனின் தடுப்பு காவலை 6 நாட்களில் இருந்து குறைப்பதற்கு தான் நாங்கள் மேஜிஸ்ட்ரேட் முடிவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு மனுவை சார்பு செய்தோம். ஆனால் 6 நாள் தடுப்பு காவலில் 5வது நாள்தான் விசாரணை நடத்த முடியும் என்று உயர் நீதிமன்றம் தேதி நிர்ணயித்துள்ளது. இம்முடிவு தங்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக உள்ளது என்று வழக்கறிஞர் ரோஷன்ராஜ் தெரிவித்துள்ளார். காரணம், டத்தோ ராமச்சந்திரனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் தாங்கள் இந்த விண்ணப்பத்தை சார்பு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். மாசிசா உதவி தலைவர் தன் தெக் செங் மற்றும் ஸ்டார் மீடியாவிற்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கின் விண்ணப்பத்தை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள முடிவை எதிர்த்து DAP தலைவர் லிம் குவான் எங் செய்து கொண்ட மேல்முறையீட்டில் இன்று தோல்வி கண்டார். லிம் குவான் எங்கின் மேல்முறையீட்டை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பாகான் நாடாளுமன்ற உறுப்பினரான லிம் குவான் எங்கின் மேல்முறையீட்டில் தகுதிப்பாடில்லை என்று கூறி அவரின் விண்ணப்பத்தை 3 அடங்கிய நீதிபதி குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி சி மீ சுன் செலவு தொகையுடன் தள்ளுபடி செய்தார். இதன் தொடர்பில் வழக்கு செலவு தொகையாக மாசிசா உதவி தலைவருக்கு 30,000 ரிங்கெட்டும் ஸ்டார் மீடியாவிற்கு 40,000 ரிங்கெட்டாகவும் வழக்கு செலவு தொகையாக லிம் வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். அதேவேளையில் இந்த அவதூறு வழக்கில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநிறுத்துவதாக அவர் அறிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூரில் இருந்து சென்னை சென்றடைந்த மலேசிய விமானத்தில் பயணித்த தமிழகத்தை சேர்ந்த 2 பயணிகளின் பயணப் பெட்டிகளில் 5,191 நட்சத்திர ஆமைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்ட போது மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படும் நட்சத்திர ஆமைகள் 2 பயணிகளின் பயணப் பெட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கடத்தலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் சென்னையை சேர்ந்த ரமேஷ் ஆகாஷ், தமீம் அன்சாரி, முகமது ரஃபீக் ஆகிய 2வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசியாவிற்கு சுற்றுலா பயணத்தை முடித்துக்கொண்டு அவர்கள் சென்னை திரும்பிய போது இந்த நட்சத்திர ஆமைகள் கடத்தி வந்துள்ளனர். மிக அரிய வகை ஆமையான இவை வர்த்தக நோக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கு தென்கிழக்காசியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு காது உள்ள அலங்கார நட்சத்திர ஆமைகள் ஏராளமானவை உயிருடன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த அலங்கார நட்சத்திர ஆமைகள் பெரிய பங்களாக்களில் அலங்கார தொட்டிகளில் காட்சி பொருளாக வைத்து வளர்த்து வருகின்றனர். மேலும் மருந்துகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் எஞ்சிய 6 ஆண்டு கால சிறை தண்டனையை அவர் வீட்டில் கழிப்பதற்கு அரசாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி அறிக்கை வெளியிட்டதாக தமக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டை பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா மறுத்துள்ளார். அவ்வாறு கூறப்படும் எந்த ஒரு அறிக்கையையும் தாம் வெளியிடவில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
நஜீப்பை வீட்டுக் காவலில் தடுத்து வைப்பதற்கு அரசாணை உண்டு என்று கூறி தகவல் சாதனங்களுக்கு தாம் வெளியிட்டதாக கூறப்படும் அறிக்கை பொய்யானதாகும். அவ்வாறு எந்தவொரு அறிக்கையையும் தாம் வெளியிடவில்லை என்று அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா இன்று தெளிவுபடுத்தியுள்ளார். பேரா மாநிலத்தின் மூலமாக மாயிகாவிற்கு ஒரு செனட்டர் பதவி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெரும் ஏமாற்றத்தில் முடிந்தது. பேரா மாநில தொடர்பு குழு தலைவரும் தொழில் அதிபருமான தான் ஸ்ரீ ராமசாமிக்கு அந்த செனட்டர் பதவி வழங்கப்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பேரா மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தான் ஸ்ரீ ராமசாமியின் பெயர் முன்மொழியப்படவில்லை. மாறாக இப்போ பாராட் அம்னோ தொகுதி தலைவர் செனட்டர் டத்தோ சம்சுடின் அப்துல் கஃபார் பெயரை மீண்டும் மேலவை உறுப்பினர் பதவிக்கு மாநில மந்திரி பசார் டத்தோ சரி சரானி மொஹமாட் முன்மொழிந்துள்ளார். இதனால் மாயிகாவுக்கு செனட்டர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று ஊடக தகவல்கள் கூறுகின்றன. உணவகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மூலமாக கம்யூனிஸ்ட் சிந்தாந்தத்தை பரப்பியதாக கூறப்படும் உணவக உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். கில்லானில் ஓர் உணவகத்தை நடத்தி வரும் அந்த உரிமையாளர் கடந்த புதன்கிழமை இரவு 10 மணியளவில் கில்லான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் பிரிவு கைது செய்து இருப்பதாக ஐஜிபி குறிப்பிட்டார். 5 உணவகத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் திடீர் சோதனையை நடத்தினர். அதில் 20 வயது உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டதாக தான் ஸ்ரீ ரசருடின் தெரிவித்தார். வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறும் உபகரணங்களில் அந்த உணவக உரிமையாளர் மறைமுகமாக கம்யூனிஸ்ட் சிந்தாந்தத்தை சித்தரிக்கும் அம்சங்களை புகுத்தியிருப்பது தொடர்பாக அண்மையில் காணொளி ஒன்று பரவலாக பகிரப்பட்டது. அந்த காணொளி தொடர்பில் போலீஸ் புகார் அளிக்கப்பட்டதாக ஐஜிபி மேலும் கூறினார். காஜாங் ஜலான் ஜம்ருட் உத்தாமாவில் உள்ள ஓர் கொண்டோமினியம் வீட்டின் நுழைவாயிலில் பெண் ஒருவர் 2 ஆடவர்களால் கடத்தி செல்லப்பட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் காணொளியில் கூறப்படும் தகவல் உண்மையல்ல என்று காஜாங் போலீசார் விளக்கமளித்துள்ளனர். நேற்று காஜாங் வட்டாரத்தில் அப்படி எந்தவொரு சம்பவமும் நிகழவில்லை என்றும் அது தொடர்பாக போலீசார் எந்தவொரு புகாரையும் பெறவில்லை என்றும் காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். பெல்லா டாஹியா டெலிஷா என்ற டிக்டாக் கணக்கின் மூலம் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள